வணக்கம். பழங்குடி மக்களை பத்தி நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். பழங்குடி மக்கள்னு சொன்னா விலங்குகளின் எலும்புகளை அணிகலன்களாக மாட்டிக்கிட்டு புரியாத மொழிகள் பேசிக்கிட்டு நடனம் ஆடுறவங்க கிடையாது. அவங்களும் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள். தலைகளையும் மர பத்தைகளையும் விலங்குகளின் தோலையும் அரைகுறை ஆடையை உடுத்திக்கிட்டு இருந்த அவங்கதான் ஆதிவாசிகள். பழங்குடி மக்கள்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அங்க வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆதிவாசி, காட்டுவாசி, கோடி, பழங்குடி, படவாசி, பறை மக்கள், இப்படி பறவைகளால இவங்க அழைக்கப்படுறாங்க. மலைவாழ் மக்கள் தான் பூர்வ குடியினர். மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி வனமும் வனம் சார்ந்த இடமான முல்லை. இது மட்டும் இல்லாம பாலை நேரத்துல பழங்குடி மக்கள் இயற்கையோடு சேர்ந்து இருக்காங்க. பெரும்பாலும் விலங்குகள் மற்றும் பறவைகளை வேட்டையாடுவது, இயற்கை வளங்களில் இருந்து தேன் எடுப்பது, கிழங்கு எடுப்பது, மீன் பிடிக்கிற தொழிலை செய்வாங்க. தனியான மீன் பிடிச்சாலும் கூட இங்க சொக்க வச்சு மீன் பிடிக்குது. தண்ணி சிறப்பு. சொக்க மர பட்டைய அசக்கி போட்டு மீன்களை அயங்க வச்சு பெரிய மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு சின்ன மீன்களை விட்டுடுவாங்க. மயக்கம் தெரிஞ்சாலும் சின்ன மீன் நீந்தி போயிடும். சொக்கப்படி போட்டு மயக்காது. இந்த தொடர் இதனாலதான் நம்ம வரகத்திற்கு வந்திருக்கு. இவ்வளோ நம்ம தினம் சாப்பிட அரிசி குணமே எல்லாம் கூட இவங்க காலம் பின் பற்றி வர இயற்கை விவசாய முறைதான். ஒருவருக்கு ஒருவர் தகவல் பரிமாறி கொள்வதற்கு எழுப்பது மாதிரி ஒரு முறை வச்சிருந்தாங்க. ஆமா, ஹரியுங்க. குக்கு குக்கு. One day
வளத்தையும் நாம தான் பாதுகாக்கணும். நன்றி.